கூட்டணியை பற்றி பேசுகிறார். ஏன்னா நாடாளுமன்ற சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து இவங்களை ராமதாஸ் அவங்கள போய் பார்த்து பேசிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய அளவு பணம் பேசி அதை கொடுத்துட்டும் வந்துட்டாங்க. அந்த விழுப்புரம் சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார் அதிமுகவில், அவரை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டணி மாறி போச்சு. அதிமுக தலைவர்களுக்கு ஒன்றும் புரியலை. பாஜக பக்கம் போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படி மாறிச்சு? பணம் வாங்கிட்டார, நம்மக்கிட்ட ஒத்துக்கிட்டார, திடீர்னு ஏன் அங்கே மாறிச்சு அப்படின்னு இதுவரை யாருக்கும் புரியல. அந்த ரகசியத்தை இன்றைக்கி அவர் உடைத்திருக்கிறார் ராமதாஸ். என்ன உடைச்சிருக்காருன்னா, அதிமுகவோட கூட்டணி வரணுன்னு தான் முடிவெடுத்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்து அன்புமணி, நீ வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா நீ வந்து எனக்கு வந்து கொல்லி போட வேண்டியது வரும், உனக்கு முன்னாடி நான் செத்துருவேன்னு சொன்னதா, பயமுறுத்தினதா? சொன்ன உடனே அவர் வாயடிச்சு போயிட்டாங்க. பாசத்தால் அடித்திருக்கிறார். இவருக்கு மட்டும் பாசம் கிடையாது தந்தை மேலே, ஆனால் தந்தையை பாசத்தால் அடிச்சிருக்கார். எப்பவும் அப்படி தானே. இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. பெத்த மனத்தை குத்தி பார்த்துருக்காரு. நான் செத்துருவேன்.